அவனுங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ள லிடி அப்படியாவது காப்பாற்றணும்டா. அவங்க 2 பேரும் இங்கதான் இருக்காங்க. பாப்பி கொஞ்சம் சூலஸ் கொஞ்சம் கட்டி விடா. யாருக்கோ குழி வெட்டிட்டு இருக்கானுங்க. ஒருவேளை லிடியா கூட கொன்றுப்பானுங்களோ. குழி வெட்டி நிற்கிறது லிடி தாண்டி. ஒருவேளை அவளை புதைக்கிறதுக்கு அவளே குழி தோண்ட வைக்கிறானோ. நெக்ஸ்டா உள்ள போய் பெனால் போட்டு வீடு துடைக்கலாம். வா கமான். அப்போ லிடி உயிரோட தான் இருக்கா. அவனை இவ்வளவு நேரம் லிடியை சாவடிக்காம வச்சிருக்காங்கன்னா ஏதோ பெருசா பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம வந்த வருஷத்துக்கு லிடி கிட்ட சொல்லணும். நம்மளை மட்டும் லிடி பார்த்துட்டா அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆயிடுவா. மச்சான் இந்த தடவை நான் போறேன்டா. டேய் இனிமே யாரும் பிரிய வேணாம். ஜெனி, மீரா நீங்க இங்கேயே இருங்க. அதில்ல விக்ரம் மச்சான் நம்ம 3 பேர் மட்டும் உள்ள போலாம். நம்ம 3 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் லிடியை பார்த்தாலும் நம்ம வந்துட்டோம்னு சொல்லுங்க. டேவிட் பார்த்து. பத்ரம் வந்துருவேன்டி. டேய் வாடா. பாப்பிம்மா நான் தோசை சுட்டு நீ பார்த்தது இல்லையே. அதான் பார்த்துட்டு இருக்கேன்ல. வாய் சும்மா தப்பிதான் இருக்கும். இந்தா பிடி. நான் மாவு ஊற்றுவேன். என்ன கொஞ்சம் கொஞ்சமாக நீ பிச்சு பிச்சு இதில் போடணும். இது என்ன தோசை? இதான் வேப்பலை தோசை. மச்சி இந்த பக்கம் போ. மச்சி இப்படி போ.